இந்த மாணவியை கண்ணிய குறைவாக அந்த எஃப்ஐஆரில் பதிவு பண்ணுற விதம் எப்படி ஏற்றுக்க முடியும்? இதை தயாரித்த அந்த இன்ஸ்பெக்டர் மேலே நடவடிக்கை எடுக்கணும். இன்னொன்று, இதை ஏன் மேலதிகாரிகள் பார்த்து இதை சரி பண்ணலை அப்படின்னு கேள்வி. குற்றவாளி ஒருவர் தான் எப்படின்னு முடிவுக்கு வர்றீங்க? இதை எப்படி சொல்லலாம்? சொன்னவர் மேலே நடவடிக்கை எடுக்கின்ற மாதிரிலாம் கொண்டு போனாங்க. ரெண்டாவது, வேறு யார் யார் குற்றவாளிகள் அப்படின்றத இது பண்ணாங்க. எல்லாத்துக்கும் மேலே சென்னை காவல்துறை இந்த வழக்கை அதை வழக்கமாக யார் விசாரிப்பா? சென்னை காவல்துறை விசாரிக்கும், இல்லாட்டி சிபிசிஐடிக்கு மாற்றுவாங்க, ஏதாவது நடக்கும். இது அந்த மாதிரிலாம் இல்லாமல் சிறப்பு புலனாய்வு குழுவை நீதிமன்றமே நியமித்து 3 பெண் அதிகாரிகளை ஐபிஎஸ் அதிகாரிகள் நியமித்து அவங்க தான் இந்த வழக்கை விசாரிக்கணும். நீதிமன்ற மேற்பார்வையில் இந்த உத்தரவிடப்பட்டது. இவ்வளவுக்கும் காரணம் தமிழக காவல்துறை இல்லை தமிழக அரசு சிறப்பாக செயல்பட்டு இருந்தால் நீதிமன்றம் தலையிட்டிருக்கான வேலையே இருந்திருக்காது. நீங்கள் அவனுடைய அரசியல் தொடர்புகள், அவன் யார்கிட்ட இது பண்ணான், இதுக்கு முன்னாடி வேறு யார்கிட்ட தொடர்பில் இருந்திருக்கான், யார் இந்த மாதிரி இது முதல் முறையாக இந்த மாதிரி விசாரணைகள்லாம் விசாரணைகள்லாம் எப்படி போச்சுன்றதுலாம் இதோட முடிச்சது அப்படின்ற மாதிரி இருக்குன்னு பலருடைய விமர்சனம். இவர் அன்புமணி ராமதாஸும் கிட்டத்தட்ட அதே விமர்சனத்தை வச்சிருக்காரு.